ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னங்க இந்திய அணி இப்படி அடிக்கிறாங்க, எங்களை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம், இவர் தான் காரணம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா தோல்விக்கு அப்புறம் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ரொம்பவே ஒரு மனமடைந்து பேசியிருக்காரு. இந்திய அணியை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. அவரில் தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வாசஸ் பாகிஸ்தான் நேற்று மேட்ச் முடிஞ்சிச்சிங்க. நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இந்த போட்டி ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப சவாலாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அது குறித்து பாபர் அசாம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணி ஒரு சவாலாக இருப்பான்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் கூட டஃப் கூட கொடுக்காமல் தோத்துட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்திய அணியில் விராட் கோலி ஒரு சிறந்த வீரராக வந்துட்டுருக்காரு. எங்களுக்கு ஆப்போசிட்டாக எப்போவுமே அவர் சிறப்பாக விளையாடுறாரு. அவர் எனக்கு ஒரு எதிரியாளர் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. கிரவுண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, அவருக்கு எனக்கு நல்ல நட்பு இருக்குது. அவரையும் என்னை கம்பேர் பண்ணி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் எதுவும் பார்க்க கூட மாட்டேன். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கள் சொந்த நாட்டு நாங்கள் நத்துறோம். எங்களால் செமிஃபைனல் கூட முன்னேற முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடம். இதுலேருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கணும். நாங்கள் அடுத்த தொடரில் நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிட்டாரு. அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. பாகிஸ்தான் கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், கிட்டத்தட்ட இல்லை, கன்ஃபார்ம் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஏன்னா இப்போ பங்களாதேஷும் நியூசிலாந்து ஆடிட்டு வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுட்டாங்க. ரச்சின் ரவீந்திரன் 100 அடித்தது மூலமாக. அதுதாங்க பாகிஸ்தான் கன்ஃபார்ம் வெளியே 100%. நம்ம குரூப்லேருந்து இந்தியா மற்றும் நியூசிலாந்து 2 டீம் குவாலிஃபைட் ஆகிட்டாங்க டு செமிஃபைனல். இன்னும் அந்த குரூப்பில் யாருன்னு தெரியல. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க. ஏன்னா ஒரு சாம்பியன் ட்ராஃபி லாஸ்ட் டைம் ஃபைனலில் போய் விட்டோம். அது முன்னாடி ஃபைனலில் கப்பு அடித்தோம். அதனால் கண்டிப்பாக ஒரு தோனிக்கு அடுத்தது ஒரு சாம்பியன் ட்ராஃபி இந்தியாவுக்காக ரோஹித் சர்மா வாங்கி தருவாரா அந்த கேள்வி இருக்குது. கண்டிப்பாக வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு லெஜெண்டாக இருக்கிற டீமுங்க இது. டீம் எடுத்து பாருங்கள், விராட் கோலி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருங்க. கில்லு கூட நீங்கள் சும்மா நினைக்கிறீங்க யங்ஸ்டார்னு சொல்லிட்டு, ஐபிஎல்லில் அவ்வளோ பேர் தொடர் விளையாடுறாரு. அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இது ஒன்றுமே கிடையாது. அதனால் ஸ்டேசர், கேஎல் ராகுல் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்டிங் லைனை, அக்சர் பட்டேல் சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த வாட்டி கோப்பை விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய கருத்து. உங்களோட கருத்து சொல்லுங்கள். நம்ம பங்காளியான பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா தொடர் விட்டு வெளியே போயிட்டாங்க. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.